ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 பண்பாடு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1088 ஆரம்பிக்கிறது. பிரதாபசிம்மனும் குட்டிக்கவியும். ஷாஹஜிக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளை பிரதாபசிம்மன் ராஜாவானான். ராஜ்ய நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வந்த முக்கிய அதிகாரிகளான நானாஜி பிரபு, சந்திரபானு, ஆனந்தராயர் முதலான பெரியவர்கள் காலக்கிரமத்தில் காலமாகிவிட்டார்கள். துரதிருஷ்டவசமாக பிரதாபசிம்மன் கல்வி கேள்விகள் இல்லாத சில சில்லறை ஆசாமிகளின் வசப்பட்டு விட்டான். அவர்களை ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்ததில் ஆட்சி சீர்குலைந்து கோனாட்டு மக்கள் பலவிதத்தில் கஷ்டப்படும்படி ஆயிற்று. முறையாக அறிந்த வித்வான்கள், கவிகள் ஆகியோருக்கும் ஆதரவு இல்லை. இப்பொழுதுதான் ராஜாவை தைரியமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று குட்டிக்கவி ஒரு காவியம் எழுத புறப்பட்டது. இப்பொழுது குட்டியாக இல்லாமல் நல்ல வயசு வந்தவராக இவர் ஆகியிருந்தார். வெறுமனே ஆத்திரத்தை கொட்டி திட்டி தீர்ப்பதற்காக அவர் எழுதவில்லை. தம்முடைய எழுத்தின் மூலம் பிரதாபசிம்மனுக்கு புத்தி புகட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தினுடனே எழுதினார். அவனை பொறுத்தமட்டில் நல்லவன்தான். ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக தகாதவர்களின் வலையில் விழுந்து அவர்களுக்கு தலையாட்டி கொண்டிருந்ததால் தான் பிரஜைகள் எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான். இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்த குட்டிக்கவி, இக்காலத்தில் சட்டையர் என்றும் ஹயணி என்று சொல்கிறார்களே, மறைமுகமாக ஆசிரசத்தோடு குத்தி காட்டி எழுதுகிறார்களே, அப்படி ஒரு காவியம் எழுதுவது என்று ஆரம்பித்தார். இப்படி எழுதுவதை சலோக்தி என்பார்கள். வெளியிலே ஒன்றை சொல்லி உள்ளே இன்னொன்றை உணர்த்துகிற முறையையும் கையாண்டார். இந்த அணிக்கு அந்யாபதேசம் என்ற பெயர். இக்காலத்திலே கார்ட்டூன் என்று போடுகிறார்கள். அதில் மனுஷர்களே மிருகங்கள் மாதிரி கூட கேலியாக சித்தரிக்கிறார்கள். குட்டிக்கவி வார்த்தையாலே கார்ட்டூன் போட்டு விட்டார். எருமை துதி. அந்த நூல் இப்பொழுது இருக்கிறது. 100 ஸ்லோகம் கண்ட அதற்கு மகிஷ சதகம் என்று பெயர். எருமையை ஸ்தோத்திரம் பண்ணும் 100 பாட்டு என்று புரிகிறதோ இல்லையோ, தலைப்பிலேயே பரிகாசமாக எடுத்துச் சொல்லுதல். மகிஷி என்று ராணிக்கு பெயர் இருக்கிறது. பட்ட மகிஷி என்கிறோம். ஆனால் ராஜாவுக்கு மகிஷன் என்ற பெயர் இல்லை. மகி என்றால் பூமி என்பதை வைத்து மகீசன், மகிபதி என்றுதான் பெயர்கள் இருக்கின்றன. குட்டிக்கவி மகிஷ சதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் சதகம் பண்ணத்தான் நினைத்தாரோ அல்லது சாகஸ்திரியாக 1000 ஸ்லோகம் பண்ண நினைத்தாரோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகம் பண்ணி அவற்றை ராஜாவுக்கே அனுப்பி வைத்தார். அதன் சப்ஜெக்டை சுருக்கமாக சொன்னால், அசத்தானார்களை தன் சபையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆமாம் பூசாரி போடுகிற ஒரு ராஜாவுக்கு சேவகம் செய்து பிழைப்பதை விட ஒரு எருமைக்கடாவை வைத்துக்கொண்டு அதனால் உழுதுண்டு வாழ்வதே மேல் என்பதுதான். உழுதுண்டு வாழ்வதற்காக இதை ஏரியிலே பூட்டி பின் செல்கிறோமே, அந்த எருமையே தொழுது ஸ்துதிப்பதாகத்தான் ஸ்லோகங்கள் செய்தார். அதிலே 2 தாத்பரியத்தை மட்டும் சொல்கிறேன். மகா பண்டிதரான சீதரர் தம் வித்தையை காசுக்கு விற்கிறார். ஷட் தரிசனம் கற்ற அம்புதீட்சிதர் சோற்றுக்கு தாளம் போடுகிறார். ஷட் தரிசனமாவது கியாதி வாய்ந்த குட்டி கவியும் கூட துஷ்ட தனிகரின் வாசலில் காத்து ஓய்ந்து போய் தூங்கி விழுந்து விட்டார். இத்தனையும் எதனால்? மகிஷேஸ்வரனான எருமைக்கடவுளான உன்னை அனுசரித்து ஆசிரியிக்காத துர்பாகியத்தின் பலன்தான் என்று ஒரு ஸ்லோகம். இன்னொன்றில், எருமையே, ராப்பகலாக நிலத்தை உழுது ஏன் கஷ்டப்படுகிறாய்? இப்பொழுது ராஜசபையில் இருப்பவர்களோடு நீயும் சேர்ந்து சுகஜீவனம் பெறலாமே. எனக்கு அறிவில்லையே, சாமர்த்தியமில்லையே என்றெல்லாம் வீணுக்கு அலட்டி கொள்ளாதே. தற்போதைய சபாக்காரர்களோடு பார்த்தால் உன்னை ப்ரகஸ்பதி என்றே சொல்லணுமாக்கும் என்கிறார். இவர் அனுப்ப ஸ்லோகங்களை பார்த்து கொண்டே போன ராஜாவுக்கு அவனும் உள்ளூர நல்ல சுபாவம் உள்ளவன் என்றேனே, அதனால் மனசிலே நன்றாக தேய்த்து தான் பண்ணுகிறது தப்பு என்று உணர்ந்தான். நாட்டை காத்த கவி. ராஜரீக ஹோதாவை பார்க்காமல் பிரதாபசிம்மன் குட்டிக்கவியிடம் போய் தனக்கு நல்லறிவு பிறந்து விட்டதாகவும் ஞானசூன்யமாக ஸ்வயநல கோஷ்டியை நீக்கிவிட்டு விஷயமறிந்த சத்துக்களை ஆலோசகர்களாக போட்டுக்கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும் வாக்கு கொடுத்தான். தேசத்துக்கு உபகாரமாக தாம் எடுத்துக்கொண்ட காரியம் பலிதமானதில் குட்டிக்கவி சந்தோஷம் அடைந்தார். அதோடு அவர் தாம் கவனம் செய்து கொண்டிருந்த பரிகாச காவியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுவிட்டார். அதுவரை சரியாக 100 ஸ்லோகங்கள் ஆகியிருந்ததால் மகிஷ சதகம் என்று அதற்கு பெயர் கொடுத்து வைத்து விட்டார். ராஜாதான் தெரிந்து விட்டானே, ஏன் அந்த ஸ்லோகங்களை கிழித்து போட்டு இருக்கக்கூடாது என்றால், ராஜாவையும் கூட ஒரு கவியானம் அடக்கி
நல்வழிக்கு கொண்டு வர முடியும். நாட்டை அடக்கி ஆள்கிறவனுக்கும் மேலான சக்தியை கவி நிஜமாகவே பெற்றவன் என்பதற்கு பிரத்யக்ஷ நிரூபணமாக இந்த காவியம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று கிழித்து போடாமல் வைத்துவிட்டார். வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருபவர்களுக்கும் பாடமாக எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று வைத்துவிட்டார். ராஜாவும் அந்த சுவடிகளை கான்ஃபிஸ்டிகேட் பண்ணுவது, ப்ரஸ்கிரைப் பண்ணுவது என்ற பறிமுதல் தடை செய்யாததை இங்கே சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு கவியின் தைரியம் ஒரு ராஜ்யத்துக்கே நன்மை செய்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.